ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த வீடியோக்கு திராவிட மாடல் அல்வா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய புது இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏபிஆர்ஓ போஸ்ட்டு இந்தியா பூரா எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதோட ப்ரூஃப் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் அது எப்போ சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கடைசியாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறை அது பொதுத்துறையா இல்லை கழகமா வாரியமா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இது பார்க்குறதுக்கு முதல்ல 2021க்கு போயிடுவோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏபிஆர்ஓ எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, கடந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால் அதை பற்றி நமக்கு தேவையில்லை, ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏடிஎம்கேயும் அவங்க கட்சிக்காரங்கள எந்த ஒரு எக்ஸாம் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. டிஎம்கேக்காரங்களும் எந்த ஒரு எக்ஸாமும் வைக்காமல் அவங்க கட்சிக்காரங்களும் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இது புரிஞ்சுட்டா சரி. இப்போ இந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அது துறையா இல்லை கழகமா வாரியமா அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டை 2021 வருஷம் டிஎம்கே ஆட்சி பண்ணுது. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தப்போ 2022 பட்ஜெட் அப்போ ஒரு முக்கியமான ஒரு சட்டத்திருத்தம் பண்ணாங்க. அது என்ன சட்டத்திருத்தம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2022. இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது யாருன்னா, அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்புறம் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் பிடிஆர் அவர் தான் இதை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லா அரசு பணிகளும் தேர்வாணையங்கள் மூலம் தேர்வு நடத்தி நியமிக்கப்படும். அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலியமாக தான் இனிமேல் தமிழ்நாடு அரசு பொதுத்துறை கழகம் வாரியம் போர்டு இது எல்லாத்துலேயும் இருக்க காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் மட்டும்தான் தேர்வு நடத்தி நியமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு வருவோம். நம்ம தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அது பொதுத்துறை அப்படின்னு பார்த்தா, ஆமாம் பொதுத்துறை தான். ஏன் பொதுத்துறை அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அதுக்குன்னு ஒரு செயலாளர் இருக்கார், அதுக்கு இயக்குனர் கூடுதல் இயக்குனர் அப்படின்னு எல்லாத்தையும் அரசு நியமிக்கு. அதனால இது ஒன்றும் ஒரு தனி வாரியமோ கழகமோ கிடையாது. இது அரசோட கண்ட்ரோலில் இருக்க நேரடி பொதுத்துறை. இப்போ இது புரிஞ்சிட்டா போதும். இதன் அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் இந்த ஆக்ட் நடைமுறையில் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போ டிஎன்இபி, இப்போ ஃபாரஸ்ட்டு, அப்புறம் இன்னும் நிறைய கழகம் வாரியங்களில் இருக்க பணியிடத்தெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேக்கன்சி ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் வரும் அதில் இருக்க போஸ்ட்டுக்கெலாம். சரி, இப்போ இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2022 பிப்ரவரி மாதம். அதே 2022 அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோ ரிலீஸ் பண்ணுது. அது என்ன ஜீவோ அப்படின்னா, அரசாணை நிலையன் 102 தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக ரிலீஸ் பண்ணாங்க 1/8/2022. இந்த ஜீவோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை கீழே இருக்க உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் விளம்பரம் பண்ணிட்டு நேரடி நியமனம் தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலயமா நியமிக்க போகிறோம், அதுக்கான ஜீவோ ரிலீஸ் பண்ணாங்க. இதை நம்பி நிறைய பேர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் வர வர நம்பிக்கையே இல்லாமல் தான் போகுது. ஏன்னா இவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஜியோ எப்படி கொண்டு வந்தாங்க? 2022 பிப்ரவரியில் கொண்டு வந்த அந்த ஆக்ட் படி ஆக்ட் படி இந்த ஜியோ ரிலீஸ் ஆனதான்னு கேட்டால் அப்படி இல்லை. இதுக்கோட ஹிஸ்ட்ரியே வேறு. அந்த ஹிஸ்ட்ரி லைட்டாக பார்ப்போம். 2011 15 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியட். அப்போ நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்போ டிஎம்கே சேர்ந்த பலர் இதை எதிர்த்து கேஸ் போடுறாங்க. இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருது அப்படின்னா 2019 ஜனவரி மாதம் வருது. அப்போ டிஎம்கே காரங்க இந்த கேஸை போட்டது. அப்போ டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை பற்றி பேசுகிறாங்க. உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் நேரடி நியமனம் பண்ணக்கூடாது, எக்ஸாம் வச்சு நேரடி நியமனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸ் போட்டாங்க. அதே மாதிரி கேஸை எடுத்துக்கிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அப்படின்னா, நீதிபதி கிருபாகரன் அப்புறம் புகழேந்தி இவங்களோட அமர்வில் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன வருதுன்னா, வெளிப்படைத்தன்மையோட எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு இந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 2019 to 2021 ஏடிஎம்கேல நிறைய உட்கட்சி பிரச்சனை வந்ததாப்பில் அவங்க இதை பற்றி பெருசாக இது பண்ணல, கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனாலும் அப்போ இருந்த செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், கண்டிப்பாக நீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில்
கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இப்போ வந்து 2021 ஆளுங்கட்சியாக இப்போ இருக்குது யார் அப்படின்னா டிஎம்கே. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எதிர்த்து கேஸ் போட்டது டிஎம்கே. இதுக்கு முன்னாடி இந்த நியமனம் நேரடி நியமனம் பண்ணக்கூடாது, எக்ஸாம் வச்சு தான் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு கேஸ் போட்ட டிஎம்கே வந்து இப்போ ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க 2021. அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. இதை பற்றி நிறைய வந்து குழு அமைச்சு அந்த குழுவோட ரிப்போர்ட் அடிப்படையில் 2022 ஆகஸ்ட் மாதம் இந்த குழுவோட அறிக்கை அடிப்படையில் தான் இந்த ஜீவோ அரசாணை நிலையம் 102 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அரசாணை நிலையம் 102 தான் இந்த காப்பி. இது வந்து ஒரிஜினல் காப்பி தான், இது வந்து ஃபேக்லாம் கிடையாது. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இது என்ன போட்டிருக்கு: அரசாணை நிலையம் 102 நாள் 1/8/2022 தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை. நிறைய அரசாணை இதுக்கு முன்னாடி போட்ட அரசாணை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆணை என்ன சொல்லுது: செய்தி மக்கள் தொடர்பு துறையில் உள்ள உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் விளம்பரம் பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பொது சார்நிலை பணி தொகுதியின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட பணியிடங்கள் ஆகும். அரசின் திட்டங்கள் மக்கள் அறிந்து கொள்ளச் செல்லுதல், படக்காட்சிகள் நடத்தப்படும் இடங்கள், அரசின் திட்டங்கள் சாதனைகள் குறித்த விளம்பரங்களை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் விளக்கமாக எடுத்துக் கூறுதல், அரசு வெளியிடும் செய்திகளை உடனுக்குடன் மக்கள் அறியும் வண்ணம் சுவரொட்டி மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விளம்பரம் செய்தல் ஆகிய முக்கிய பணிகளை உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் விளம்பரம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அவ்வப்போது அத்தற்காலிக விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அத்தற்காலிக விதிகளின்படி நியமனங்கள் கீழ்காணும் வகையில் மேற்கொள்ள வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. 1. நேரடி நியமனம். 2. பணிமாறுதல் மூலம் நியமனம். 3. பதவி உயர்வு மூலம் நியமனம். தற்போது காலத்தேவை மற்றும் தற்போது ஏற்பட்டுள்ள சமூக ஊடகத்தின் வீழ்ச்சி, நவீன தொழில்நுட்பங்களுக்கேற்ப மக்கள் தொடர்பு மற்றும் கள விளம்பரங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் ஆகியவற்றின் அடிப்படையில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் அடிப்படை தகுதிகளை நிர்ணயம் செய்ய குழு அமைக்கப்பட்டு அக்குழுவின் அறிக்கை மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கருத்து ஆகியவற்றின் அடிப்படையில் கல்வி தகுதியினை கீழ்கண்டவாறு நிர்ணயம் செய்து நேரடி நியமன முறையில் செய்யப்படும் பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அகப்பாட்டு எல்லைக்குள் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நியமனம் செய்யலாம் என கருதி அவ்வாறே அரசு ஆணையிடுகிறது. அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு நேரடி நியமனம் மூலம் மற்றும் பதவி உயர்வு பணிமாறுதல் இடையே 1:1 என்ற விகிதாச்சாரத்தில் நிரப்பப்பட வேண்டும். அதாவது 100 போஸ்ட் இருக்குன்னா 50 போஸ்ட் வந்து நேரடி நியமனம், 50 போஸ்ட் வந்து பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல் மாறும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய ஒழுங்குமுறை விதிகள் 1954 மற்றும் இப்பணியிடத்திற்கான தற்காலிக விதிகளில் உரிய திருத்தங்கள் தனியாக வெளியிடப்படும். வெளியிட்டது செயலாளர் அரசு செயலாளர் மகேசன் காசிராஜன். இவர் வந்து 2022 வந்து செக்ரட்டரியாக இருந்தார். இதுக்கப்புறம் ஒரு 4 செக்ரட்டரி மாற்றிட்டாங்க, 3 முறை இயக்குனரை மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த அரசாணை வந்து அமல்படுத்தாமல் கிடப்பிலே கிடக்கு. சரி, இப்போ அரசாணை வெளியிட்ட கதையை பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த அரசாணை எப்படி ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா: திமுக அரசாணைக்கு தடை, அதிர்ச்சியில் வேலையில்லா பட்டதாரிகள். தமிழக செய்தித்துறையில் உள்ள உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பதவிகளை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 50%, நேரடி நியமனங்கள் மூலம் 50% நிரப்புவதற்கான அரசாணையை கடந்த ஆகஸ்ட் 1 தேதி திமுக பிறப்பித்தது. இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இது நேரடி நியமனம் கிடையாது, இது வந்து பணி மாறுதல் அப்புறம் பதவி உயர்வு, அதாவது 50%. இந்த நியூஸில் இது தப்பாக இருக்குது. அடுத்து, இந்த அரசாணையை அரசு பணியாளர்களும் வேலையில்லா பட்டதாரிகளும் மகிழ்ச்சியாக வரவேற்றனர். ஆரோக்கியமான நிர்வாகத்திற்கு வழிவகுப்பதாகவும் அவர்கள் தரப்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் திமுக அரசின் இந்த அரசாணைக்கு எதிராக மயிலாடுதுறையை சேர்ந்த மாசிலாமணி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மனுதாரருக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் திமுகவின் எம்பி பி. வில்சன். அந்த வழக்கில் விசாரணையின் போது உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்கள் தற்காலிகமாக நிரப்பப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்பதால் அரசு தேர்வாணையத்தின் மூலம் பணி நியமனங்கள் மேற்கொள்ள முடியாது என வாதிட்டார் வில்சன். இதனை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை வழங்கியுள்ளது. வழக்கு 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. ஸ்டே கொடுக்கப்பட்டதை அறிந்து வேலையில்லா பட்டதாரிகளும் அரசு பணியாளர்களும் அதிர்ச்சி அடைகிறார்கள். இந்த ஸ்டே கொடுத்து 4 வாரம் கழிச்சு ஹியரிங் வந்தது. அந்த ஹியரிங்கில் வந்து யாருமே ஆஜராகல. அதனால் அப்புறம் அது கிடப்பிலே போட்டு கிடக்கு. சரி, அடுத்து நம்ம போவோம்.
நம்மிடம் பேசிய வேலையில்லா பட்டதாரிகள் தமிழக செய்தித்துறையில் தகுதியான பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பினை தர வேண்டும் என்பதற்கான ஆரோக்கியமான ஒரு அரசாணையை பிறப்பித்தது திமுக அரசு. இதன் மூலம் செய்தித்துறைக்குள் ஜேர்னலிசம் படித்த பட்டதாரிகள் உள்ளே வருவதற்கு வழி பிறந்தது. ஆனால் திமுக அரசின் அரசாணைக்கு எதிராக திமுக எம்பி ஒருவர் தடை பெறுகிறார். அரசாணையையும் போட்டுவிட்டு ஸ்டேயும் வாங்குகிறார்களே என தோன்றுகிறது. இந்த தடையாணையை எதிர்த்து தமிழக அரசை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிறார்கள். இது குறித்து வழக்கறிஞர் வில்சனிடம் நாம் கேட்டபோது, வழக்கறிஞர் என்பது எனது தொழில். தொழில் ரீதியாக ஆஜரானேன். அரசுக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லையே என்கிறார். சரி, இப்போ புரியுதா? திமுக தான் இந்த அரசாணை வெளியிட்டது. திமுக தான் இந்த அரசாணை தடையும் வாங்கி வச்சிருக்கு. இதுலேருந்து என்ன புரியுது? எதிர்கட்சியாக இருக்கும்போது மாணவர்கள் போட்டித் தேர்வு நலனுக்காக கேஸ் போட்டாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அதே கேஸை இப்போ யாருக்கு எதிராக போடுறாங்கன்னா, அந்த தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுக்கு படிக்க மாணவர்களுக்கு எதிராக திமுகவே கேஸ் போட்டு அவங்க வெளியிட்ட அரசாணைக்கு அவங்களே ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சு இன்னும் அந்த நியமனம் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன புரியணுமோ அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஸ்டே ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். இவர் தான் நம்ம தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன். இவர் ஸ்டே ஆர்டர் கொடுத்த அடுத்த மாதமே இவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கொஷின் பண்ணாங்க. ஏபிஆர்ஓ போஸ்ட்டுக்கு நியமனம் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது கேட்டதுக்கு இவர் பதில் என்ன சொன்னார் அப்படின்னா, சட்ட வல்லுநர்களும் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம். அரசு எடுத்த முடிவின்படி நியமனங்கள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அது இருக்குது. வேணால் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவர் சொன்ன வருஷம் எப்படின்னா 2022 செப்டம்பர் மாதம் சொன்னார். அதாவது சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அரசு எடுத்த முடிவின்படி நியமனங்கள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இன்னும் எந்த ஒரு நியமனமும் நடைபெறல. இன்னும் அந்த ஆலோசனை நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, இப்போ 2022 ஜியோவுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்து இந்த வழக்கு ஏதாவது மூவ் ஆச்சா அப்படின்ற பற்றி ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் டைப் கொடுத்துக்கலாம். ரிட் பெட்டிஷன். கேஸ் நம்பர் 23,744. வருஷம் 2022. அப்புறம் கேப்சா. இந்த கேஸ் அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள், இன்னும் இன்னைய டேட் வரைக்கும் இது பெண்டிங்லேயே தான் இருக்குது. சிஎன்ஆர் நம்பரு, கேஸ் நம்பர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு யாரும் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள், இது ஏதாவது சேஞ்ச் வருதா அப்படின்னு. இதுதான் பெட்டிஷனர் ஸ்ரீனிவாச மாசிலாமணி. அப்புறம் ரெஸ்பாண்டட் யாருன்னா தமிழ்நாடு அரசு டைரக்டர், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி. இந்த கேஸ் அடுத்த ஹியரிங் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக எப்போ லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 2/9. அதாவது ஸ்டே ஆர்டர் கொடுத்த அன்னைக்கு தான் இது லாஸ்ட்டாக லிஸ்ட்டாக இருக்குது. சரி, இந்த கேஸ் அடுத்த ஹியரிங் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ஹியரிங் லாஸ்ட் வந்தது எப்படின்னா 2022 மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹியரிங் வரல அப்படின்னா, அதுக்கப்புறம் ஹியரிங்கே வரல அப்படின்னு கேட்டால் ஹியரிங் வந்தது, ஆனால் யாருமே ஆஜராகலை. அதெல்லாம் இன்னும் அது ஸ்டே அப்படியே தான் இருக்குது. சரி, அப்போ அரசு எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்டால் பண்ணாங்க. அதாவது ஒரு வருஷம் கழித்து பதில் மனு தாக்கல் பண்ணாங்க. அதாவது 2022 செப்டம்பரில் கொடுத்த ஸ்டே ஆர்டருக்கு பதில் என்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2023 டிசம்பர் மாதமே பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் போய் பதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ஜியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பதில் மனு தாக்கல் பண்ணியாச்சு. அடுத்து டிஸ்கஷன் வந்திருக்கணும். டிஸ்கஷன் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணி கேஸ் அடுத்த மூவ்மெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அது எதுவுமே ஆகலை. இது அன்னைக்கு கொடுத்த ஸ்டே ஆர்டரோட காப்பி பாருங்கள். மிஸ்டர் பி வில்சன் லேர்ன்ட் சீனியர் கவுன்சில் appearing for the மிஸ்டர் ஜி சங்கரன் லேர்ன்ட் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர்.
பெட்டிஷனருக்காக யார் வந்தா அப்படின்னா பி வில்சன், அப்புறம் அவரோட அசிஸ்டண்ட்டு ஜி சங்கரன். இந்த சங்கரனுக்கு பதிலாக தான் பி வில்சனே நேரடியாக ஆஜராகி கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா ஒரு ஜூனியர் போய் அவர் வாதாடி அது ஸ்டே ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சீனியர் கவுன்சிலே போயிருக்காரு. யார்? பி வில்சன். இதுலேருந்து என்ன புரியணுமோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? APRO அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன். அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா 2024 பிப்ரவரி மாதம் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் வந்து ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஏபிஆர் போஸ்ட் வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, போட்டித் தேர்வுகள்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. கவர்மெண்ட்டை எதாவது ஸ்டெப் எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இது சொன்னது எப்படின்னா 2024 பிப்ரவரி. இப்போ டெபுட்டி சிஎம்மாக இருக்க உதயநிதி ஸ்டாலின் வந்து செய்தித்துறை அமைச்சர் போய் மீட் பண்ணி பேசுகிறாரு. ஈவினிங்கே சாமிநாதன் அவர்களை மீட் பண்ணி ஒரு 4-5 மாதத்துலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசு வேலைக்கு அட்வான்ஸ் வாங்குகிற வேலை விறுவிறு. அரசு வேலையில் பிஆர்ஓ வேலைங்கிறது ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுக்குற வேலையாக ரொம்ப காலமாக இருந்துச்சு. போன ஆட்சியில் இதை எதிர்த்து சூரிய கட்சி தான் கேஸ் போட்டுச்சு. அதில் இந்த வேலையும் முறைப்படி டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு நடத்தி நியமிக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சு. நான் சொன்னோம்ல 2019 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், அதுதான் இந்த தீர்ப்பு வந்ததால் போன கவர்மெண்ட் யாரையும் நியமிக்காமல் அப்படியே காலம் கடத்திட்டு போயிடுச்சு. அதனால் 45 பிஆர்ஓ பதவிகள் இப்போ காலியாக இருக்குது. அந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பினா வருமானம் வராததால் பிஆர்ஓங்க பதவிக்கு பதிலாக ஃபீல்டு ஆஃபீஸர் பேரில் 45 பேரை மாதம் 40,000 சம்பளத்தில் கான்ட்ராக்ட் முறையில் வேலைக்கு ஆள் எடுக்க ஃபைல் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதாவது அவுட் சோர்சிங் பண்ண போகிறாங்க, டிஎம்கே கட்சிக்காரங்கள் மட்டுமே. இதுக்காக ஃபைல் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியே சில பேர்கிட்ட 40,000 45 லட்சம் வரை ரேட் பேஸ் அட்வான்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி அரசு வேலைக்கு கை நீட்டி தான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு இப்போ தான் ஜாமீனில் வந்திருக்காரு. இப்போ இந்த விவகாரம் வெளியே தெரிஞ்சு யாராச்சும் கோர்ட்டுக்கு போனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் தானே கெட்ட வரும். இதெல்லாம் சிஎம்க்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு கோட்டையில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் என்னைக்கு வந்தது அப்படின்னா அக்டோபர் 16, 2024. சரி, இப்போ 2024 இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசு இதுக்கு ஏதாவது பதில் சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பதில் சொல்லிச்சு. அதாவது அக்டோபர் 19, 2024 திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த செய்தித்துறை அமைச்சர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எதுவும் தெளிவாக சொல்லாமல் போயிட்டார். அந்த வீடியோ வேணால் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ நம்ம நியூஸை பார்ப்போம். உதவி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் காலி பணியிடங்கள். அமைச்சர் சாமிநாதன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, திருச்சிக்கு நேற்று வருகை புரிந்த தமிழக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு மணிமண்டபத்தில் உள்ள தியாகிகள் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செய்தி மக்கள் தொடர்பு துறையில் உள்ள உதவி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதாவது மொட்டைக்கட்டையாக சொல்லிட்டு போயிட்டார். எக்ஸாம் வைக்க போகிறோம், இல்லை அவுட் சோர்சிங் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் அவர் சும்மா நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம், ஆலோசனை பண்ணிட்டுருக்கோம், முதலமைச்சர் புது உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த உத்தரவு யாருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சரி, இப்போ ஒரு ஓவர்வியூ பார்த்தோம்னா 2022 வருஷம் வந்து ஜீவோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அமைச்சர் 2022 என்ன சொன்னார் அப்படின்னா, சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம், அரசு எடுத்த முடிவு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் 2022. 2023 எதுவும் பண்ணலை, அவங்க ஆலோசனை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2023 டிசம்பர் மாதம் பதில் மனு தாக்கல் பண்ணாங்க. 2024 ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 2025 வந்துட்டு இன்னும் அவங்க ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதோ புது உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த உத்தரவு யாருக்கு, அந்த உத்தரவால் யார் பயனடைய போகிறா அப்படின்ற மாதிரி கேட்டால் அது தெரியல. ஏன்னா அமைச்சர் தெளிவாக சொல்லாமல் போயிட்டார். ஏன்னா அந்த உத்தரவு 2 பேர் தான் பாதிக்க போகுது. ஒன்று, தமிழ்நாட்டில்
டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள், 2வது டிஎம்கேக்காரங்க. இதுக்கு முன்னாடி இவங்கள மட்டும்தான் நியமனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி 2 தரப்பும் பார்த்துட்ருக்கோம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் 140 பேர் இருக்கீங்க. நிறைய பேர் பொலிட்டிக்கலாகவும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வைக்கக்கூடாது, டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்ககிட்ட கட்சிக்காரங்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதனால் அவங்க பணத்தை கொடுத்து அந்த வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். சரி, இப்போ இந்த வீடியோக்கு ஏன் திராவிட மாடல் அல்வா அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து இந்த போஸ்ட்டை வந்து அல்வாவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏபிஆர்ஓ போஸ்ட் அதுதான் அல்வா. இதை மற்ற ஸ்டேட்டில் எப்படி கிண்டி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி கிண்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். தமிழ்நாட்டில் 2022 ஜிஓ ரிலீஸ் பண்ணி கிண்ட ஆரம்பித்தாங்க. 2023 ஆலோசனை பண்ணி கிண்டிக்கிட்டு இருக்காங்க. 2024 ஆலோசனை பண்ணி அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. 2025 வந்துட்டு இப்போவும் ஆலோசனை மட்டும் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே தமிழ்நாடு சிஎம் வந்து ஏதோ புது உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த உத்தரவு யாருக்கு அப்படின்னா, இந்த அல்வா யாருக்கு போக போதோ அதுதான் அவரோட உத்தரவு. இந்த அல்வா யாருக்கு போக சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு போகும், இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு போகும். இந்த 2ல் ஒன்று நடக்க போகுது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது தமிழ்நாட்டில் இப்படி கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற ஸ்டேட்லாம் எப்படி கிண்டி யாருக்கு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான சோர்ஸோடு நம்ம பேசுவோம். இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான மாநிலங்களில் இந்த ஏபிஆர்ஓ அப்படின்ற அல்வா வந்து கிண்டி அந்த மாநில இளைஞர்களுக்கு, வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு தான் இந்த அல்வா வந்து கிடைக்குது. அதுக்கு நம்ம சோர்ஸோடு பேசுவோம். இப்போ இது வந்து ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 17/2021. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இன் ஆந்திர பிரதேஷ் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஆந்திர பிரதேசத்தில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அதாவது பப்ளிக் ரிலேஷன் அப்படின்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. அதுக்கான சோர்ஸ் தான் இது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்லாம் நம்ம கீழே கொடுத்துருக்கேன். அதாவது வெறும் 4 போஸ்ட் இருந்தாலும் அதை எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணி அந்த ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிடிஎஃப் வேணாலும் நான் நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, இது ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அடுத்த ஸ்டேட்டு போமா. இது வந்து அஸ்ஸாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 19/2023. நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அண்டர் பப்ளிக் ரிலேஷன் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட், அஸ்ஸாம். அஸ்ஸாம்லேயும் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் வந்து எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணுறாங்க. அதுக்கான சோர்ஸ் தான் இது. செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கே நான் கொடுக்குறேன். வெறும் 4 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு போவோம். இது வந்து பீகார் மாநிலத்தில் உள்ள பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரோட நோட்டிஃபிகேஷன். இது வந்து அந்த ஸ்டேட் லாங்குவேஜில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2021. அதாவது 31 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க 2022. நீங்கள் பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2021, 2022 இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இல்லையா, இது உண்மையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களும் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணுறாங்க. பீகார்லேயும் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்டு பார்ப்போம். அடுத்து குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மோடி ஆட்சி, பிஜேபி ஆட்சி பண்ணுற குஜராத்தில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ன்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணாங்க. இது வந்து அஃபீஷியல் வெப்சைட் தான், குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்.
போஸ்ட் நேம் வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் கிளாஸ் 2 காந்திகிராம் முனிசிபல் கார்பரேஷன். 2021 வந்து இந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. அடுத்து இதுவும் குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். இதுவும் அதே நோட்டிஃபிகேஷன் நம்பர் தான். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 போஸ்ட், அதாவது ஒரே ஒரு போஸ்ட்டு கூட எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க குஜராத்தில். தமிழ்நாட்டில் இன்னும் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 27/2022. எத்தனை போஸ்ட்டுக்கு அப்படின்னா 10 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இன் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஹரியானா. ஹரியானாவில் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2/1/2021. ஹிமாச்சல் பிரதேசத்தில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிளாஸ் 2. மொத்தம் 3 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. பாருங்கள், நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 3. அடுத்த ஸ்டேட் பார்ப்போம். அடுத்து வந்து கேரளா. இதில் ஹைலைட்டு என்னென்னா, கேரளாவில் நிறைய போஸ்ட் வந்து இருக்குது. அதாவது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்ட்டு நிறைய போஸ்ட்டை வந்து அவங்க எக்ஸாம்ஸ் தான் ஃபில்அப் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இது. 2022 வந்த போஸ்ட்டு. யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சதும் யாருன்னா கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இதுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்சிட்டியில் உள்ள பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரையும் எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன். இதுவும் கேரளாவில் உள்ள இதுதான் நோட்டிஃபிகேஷன் தான். கீழே பாருங்கள், கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நீங்கள் வேணால் கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதுவும் கேரளாவில் உள்ளது தான். அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட். இதுவும் கேரளாவில் உள்ள நோட்டிஃபிகேஷன் தான். நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட். பாருங்கள், 38 போஸ்ட்டுக்கு 2024 எக்ஸாம் வச்சு 2024 போஸ்டிங் போட்டாங்க. ஆனால் இங்கே 2022 ரிலீஸ் பண்ண ஜீவோ இன்னும் கிடப்பிலே கிடக்கு. அடுத்து மணிப்பூரில் கூட எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணாங்க. 2017 எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 2. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இதுவும். அடுத்து மேகாலயா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மேகாலயாவிலையும் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் வந்து எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணாங்க. பாருங்கள், நம்பர் 4 பாருங்கள், ஜூனியர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜூனியர். நம்பர் 4 செக் பண்ணுங்கள், ஜூனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன் டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அப்புறம் இன்னொரு போஸ்ட்டும் இருக்கும். நம்பர் 8 செக் பண்ணி பாருங்கள், சப் டிவிஷனல் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், மீடியா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அண்டர் த டைரக்டர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் இன் த சபார்டினேட் டிபார்ட்மெண்ட். இதில் ஒரு 5 போஸ்ட்டு. அப்புறம் ஜூனியர் இன்ஃபர்மேஷன் அதில் ஒரு போஸ்ட்டு. 6 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க 2024.
அடுத்து திரிபுரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இங்கேயும் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணுறாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னா சீனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். மொத்தம் 12 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. 2024 தான் எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஒடிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயும் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2022-23 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் இதுக்கு ஏதோ கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது டிலே ஆகி 2024 எக்ஸாம் வச்சாங்க. எவ்வளோ போஸ்ட்டுக்கு அப்படின்னா மொத்தம் 19 போஸ்ட்டுக்கு இந்த ஒடிசா இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் கேடர் அண்டர் த இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட். அதாவது கேஸ் ஒரே வருஷத்தில் முடித்து அடுத்த வருஷமே போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்டு இதுதான் ஒடிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் பார்ப்போம். இதாக இருக்குது. செப்டம்பர் 2024 அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் த STI PRO. அடுத்து ரொம்ப முக்கியமானது ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் வந்து 2019-2010 இவங்க வந்து எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான சோர்ஸை பார்த்தோம்னா இதாக இருக்குது. 2019 பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2024 PRO போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025 இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இவங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் வந்து 2022 டைமில் 72+ போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டு வந்து 72 போஸ்ட்டுக்கு வந்து 2022 ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சோர்ஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் ஆன்லைன் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ராஜஸ்தானில் APRO அப்புறம் PRO அப்படின்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ணிகிட்ருக்காங்க. 2025 எக்ஸாம் நடக்க போகுது. அது நடக்கிறப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கான கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து இதுதான் இப்போ 2024 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 28/2/2024. மொத்தம் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்படின்னா மொத்தம் 6 போஸ்ட்டு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். இதுக்கான எக்ஸாம் வந்து மே மாதம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது நடக்கும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுறாங்க. பிஜேபி இதுக்கு முன்னாடி சொன்ன பல ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் அப்புறம் பிஜேபி இவங்க தான் மாறி மாறி வந்திருக்காங்க. அவங்க ஆட்சியில் கூட PRO அப்புறம் APRO ஜூனியர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற எல்லா போஸ்ட்டும் எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. அதாவது APRO அல்வா வந்து கிண்டி அந்த மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கொடுக்காங்க, அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கல. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டு. ஏன் இந்த ஸ்டேட் முக்கியமான ஸ்டேட் அப்படின்னா இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட 2 ஸ்டேட்டை பற்றி சொல்கிறேன். ஒன்று பீகார், அப்புறம் இன்னொன்று உத்தரப்பிரதேசம். இவங்கெல்லாம் நம்ம படிப்பறிவு இல்லை, இவங்கள சங்கி பாஜக ரூல் பண்ணுது ஆரிய மாடல் அப்படின்ற மாதிரி நம்ம கலாச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம், நம்ம அவங்கள விட நிறைய விஷயங்களை பகுத்தறிவோட நடந்துக்கலாம். ஆனால் அந்த APRO அப்படின்ற போஸ்ட்டில் அவங்க நமக்கு மேலே தான் இருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. பீகாரில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டு எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் ஆலோசனை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சங்கிகள் கூட எக்ஸாம் நடக்குது. ஆனால் இந்த திராவிட மாடல், சமூக நீதி மாடல் அப்படின்ற மாதிரி வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. ஆனால் செயலில் காட்ட மாட்டேங்கிறாங்க. இதில் ரீசெண்டாக கூட தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார், என்னோட ஸ்டைல் சொல்லல்ல செயல் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொல்லிட்டாரு அல்வாவை கிண்டி தமிழ்நாடு இளைஞர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் அல்வா இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்காங்க, ஆலோசனை பண்ணுறாங்க, மறுபடியும் அல்வா கிண்டுதாங்க. இப்போ இந்த அல்வா யாருக்கு போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ட்விஸ்டடாக போயிட்டுருக்கு. பார்ப்போம். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது முடிவு எடுப்பாங்களா, இல்லை மறுபடியும் அல்வாவை கிண்டி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். தமிழ்நாடு இளைஞர்களுக்கு கொடுக்க போகிறாரா, பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ ராஜஸ்தானில்
எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு. சரி, இதுதான் உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட 2018 நோட்டிஃபிகேஷன். இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே எப்படி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஃபீச்சர் ரைட்டர், இன்சார்ஜ் இங்கிலீஷ். அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டை வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆண்டாண்டு காலமாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. என்னத்தை சொல்ல, இது வந்து இதுக்கான பிடிஎஃப் வேணால் நம்ம டெலிகிராம் சேனல்லாம் ஷேர் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். உத்தரப்பிரதேசத்துலேயே எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க, பீகார்லேயே எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க, பொறுத்து இருந்து பாருங்கள். சரி, இப்போ அடுத்த ஸ்டேட் பார்ப்போம். அடுத்த ஸ்டேட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், வெஸ்ட் பெங்கால். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 15/2021. இங்கேயும் எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து வேறு. அதெல்லாம் ப்ரோட்டோக்கால் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி போஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் படித்தவங்க மட்டும் எழுதுகிற ஒரு எக்ஸாம் தான். டிபார்ட்மெண்ட் எது கீழே வருதுன்னு பாருங்கள். இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சர் அஃபேர் டிபார்ட்மெண்ட். ஒரே ஒரு போஸ்ட்டு கூட எக்ஸாம் வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்தியா அப்புறம் எப்படி அல்வாவை கிண்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கெல்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா, ராஜஸ்தானில் எக்ஸாம் வைக்கிறாங்க, பிஜேபி ஆட்சி. ஹரியானா, குஜராத்து, ஹிமாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால். அப்போ இப்போ ரீசெண்டாக பிஜேபி ஜெயிச்ச டெல்லியில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, டெல்லி ஸ்டேட் சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்ற போர்டு கீழே பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சா ஃபில்அப் பண்ணாங்க. அதாவது மெஜாரிட்டியாக பாஜக ஆட்சி பண்ணுற எல்லா ஸ்டேட்லேயும் ஏபிஆர்ஓ, பிஆர்ஓ அப்படின்ற பேரில் எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அல்வாவை கிண்டி அந்த ஸ்டேட்டில் உள்ள மாணவர்களுக்கு கொடுக்காங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுற கேரளாவில் எக்ஸாம் வச்சு அல்வாவை யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட்டில் உள்ள மாணவர்களுக்கு கொடுக்காங்க. மணிப்பூரில் பிஜேபி ஆட்சி, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஆட்சி, அவங்க ஆட்சியில் கூட எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணுறாங்களா. கர்நாடகாவில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. ஆந்திர பிரதேசத்தில் எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க. சரி, இப்போ இந்தியா புறம் அல்வாவை கிண்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி ஆட்சி பண்ணுற ஸ்டேட்டில் அல்வாவை கிண்டி அந்த ஸ்டேட்டில் உள்ள மாணவர்கள் கொடுக்காங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுற கேரளாவில் அல்வாவை கிண்டி அந்த ஸ்டேட்டில் உள்ள மாணவர்கள் கொடுக்காங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, அங்கே கூட இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ன்ற போஸ்ட் வந்து எக்ஸாம் வச்சு அல்வாவை கிண்டி அந்த ஸ்டேட்டில் இருக்க மாணவர்கள் கொடுக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் மாணவர்களுக்கு தான் அல்வா கிடைக்குது. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஆட்சி, அங்கேயும் அல்வாவை கிண்டி மாணவர்களுக்கு கொடுக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் பேசுகிற தமிழ்நாட்டில் அல்வாவை 5 வருஷமாக கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 5ஆவது வருஷத்தில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சஸ்பெக்டாகவே வச்சுருக்காங்க. இன்னைய வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியாமலே இருக்குது. அதாவது சிஎம் வந்து அல்வாவை கிண்டி கொடுக்க சொல்லிட்டாரு. அதை தான் இன்டைரக்டாக மினிஸ்டர் வந்து 2024 சொல்லியிருக்காரு. சிஎம் புது உத்தரவு போட்டிருக்காரு. அது சம்மந்தமாக துறையோட உயர் அதிகாரிகள் ஆலோசனை பண்ணிட்டு வரோம். சிஎம் கொடுத்த உத்தரவு அடிப்படையில் தான் நியமனம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நடக்கும். இந்த 2 வருஷத்தில் நடத்தி ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட வேக்கன்சி வேறு ஆகிட்டு, அதனால் இப்போ அவங்க நடத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கடைசியாக இந்த ஏபிஆர்ஓ எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2014. அதாவது 10 வருஷம் ஆச்சு. இன்னும் அதுக்கான முடிவு இன்னும் எடுக்காமல் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் 10 வருஷம் ஆனதால் இப்போ ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏபிஆர்ஓ பப்ளிசிட்டி அப்படின்ற போஸ்ட்டுக்கு யாருமே இது வரைக்கும் ஒர்க் பண்ணலை. அப்புறம் ஏபிஆர்ஓ நியூஸ் அப்படின்ற போஸ்ட்லேயும் 10க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளில் பல மாநகராட்சிகளில் பிஆர்ஓ அப்படின்ற போஸ்ட் வந்து வேக்கண்டாக தான் இருக்குது. அப்புறம் ஏபிஆர்ஓ போஸ்ட்டு அப்படின்ட்டு வேக்கண்டாக தான் இருக்குது. செய்தித்துறை இல்லாமல் இது மற்ற துறைகள்லேயும் பிஆர்ஓ அப்படின்ற போஸ்ட் வந்து வேக்கண்டாக தான் இருக்குது.
அதனால் இப்போ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்து பிஆர்ஓ ரெக்யூர்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால தான் சிஎம் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு யாருக்கு அப்படின்றது தான் சஸ்பெக்டாகவே இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதோ அப்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னா, அப்டேட் இருக்குது. ஆனால் அது கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக நான் நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது ஒரு லீக்காக இருக்குது. அதை நான் சொல்லி அது நடக்கலைன்னா அது நீங்கள் மட்டும் கோவப்படுவீங்க. அதனால் அது அப்டேட்டாகவே இருக்கட்டும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.